கிரிக்கெட்ல வந்து ஒருத்தன் ஓடுறத 11 பேர் தடுக்கிறாங்க. இங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறாங்க. அது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குது, அம்மா இன்னைக்கு நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க, பார்த்து மெல்ல போடுமா. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுதான் அம்மா அக்கறை பார்த்து மெல்ல ஓடுமா. குடும்பம் தான் தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணமாக. நெருப்புக்கு அருகில் வளரும் செடிகள் தானே நாளைக்கு வெயிலுக்கு தாக்கு பிடிக்குங்கிறது என்னோட. 50 வயசுக்கு மேல வாக்கிங் போனா நல்லது எல்லா டாக்டரும் சொல்றாரு. நானே அதை நம்பிக்கிட்டு எங்க வீட்டுக்காரம்மா போய் கூப்பிட்டேன், மாமா வாக்கிங் போகணும். நான் ஏன் வரணும், ஏன் நல்ல மனசுக்கு அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வராது. அப்போ வாக்கிங் போறவங்களுக்கெல்லாம் கெட்ட பண்ணிருக்காங்க. குடும்பத்தின் தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணமாக குடும்பம். இங்க விருதுபுரியில பல பேர்ல தர்ஷனாவும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுறதா அதுக்கு காரணம் டிடி தமிழ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தான். அந்த தொலைக்காட்சி தான் சமுதாயம்னு நான் என்னோட வாதத்தை முதல்ல மாடு பிடித்த கணங்களில் ஏடு கொடுத்து பண்ணிக்கு வா, நான் உனக்கு உணவு தருகிறேன் சொன்ன காமராஜரை கர்ம வீரரை உயர்த்தியது இந்த சமுதாயங்கிறது என்னோட. ஹரிச்சந்திரா நாடகங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட மகாத்மா என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இந்த சமுதாயம். சிகாகோவில் நடந்த ஆன்மீக மாநாட்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசுபவர்களுக்கு மத்தியில் சகோதர சகோதரிகளே என்று அழைத்து இந்திய தேசத்தின் இறையாண்மையை 2 வார்த்தைகளில் விதையாக்கி விட்டு வந்த வங்கத்து நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது எது? தனக்கு வந்த வாய்ப்பை தன் நண்பனுக்கு கொடுத்து கொடுத்த பாஸ்கர சேருபடி என்கிற அந்த மகோன்னத மனிதனின் வல்லல் தன்மைதான் என்பது என்னுடைய வார்த்தை. ரத்து கூட வாங்க வழி இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேரை இன்னைக்கு திரை பிரபலங்களாக்கி இன்கம் டாக்ஸ் கட்ட அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னா அது இந்த சமுதாயத்தோட பங்களிப்பு என்னோட வார்த்தை. சார் நடை பயின்ற போதே கொடை பயின்ற சமூகம் சார் நம்மளுடைய நகரத்தார் சமூகம். இன்னைக்கு சென்னைக்கு வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில ஒரு உயர்வு தரத்துக்காக நீங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த விழா, சமுதாயத்தின் மீது நீங்க கொண்டிருக்கிற அக்கறை, இவை அனைத்துமே தனிமனிதர்கள் உயர்வில் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த சமுதாயத்திற்கு. என்னுடைய அடுத்த கட்டம் வாதமாவே நான் பேசுறேன். குடும்பம் ஒரு நல்ல மகனை தர முடியும், ஒரு மகானை உருவாக்குறது சமுதாயங்க அப்படிங்கிறது என்னோட வாதம். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த போது அவங்க அப்பா பிலிப்